ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட வயரிங் கனெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து பிஎல்சியில் வந்து 2 டைப் இருக்குது எஸ்எம்பிஎஸில். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித் எஸ்எம்பிஎஸ். வித் எஸ்எம்பிஎஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎல்சி இருக்குது. அந்த பிஎல்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மதர் போர்டு இருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து டேரெக்டாக 230 வோல்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் கன்வெர்ட் பண்ணுற போர்டு வந்து அதுவாக கன்வெர்ட் பண்ணிட்டு ரிலேஸ்க்கு வந்து கொடுத்துரும். அது வந்து பார்த்தீங்கன்னா வித் எஸ்எம்பிஎஸ். இது வந்து நீங்கள் டேரெக்டாக 230 வோல்ட்டு கொடுக்கலாம். இதே வித்தவுட் எஸ்எம்பிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாக எஸ்எம்பிஎஸ் வாங்கி ஆகணும். எப்படின்னா இந்த 14SS2ன்றது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 24 வோல்ட் மதர் போர்டு தான் உள்ளே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் தனியாக ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்கி 230 வோல்ட் வந்து 24 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் இதுக்கு நீங்கள் பவர் சப்ளை கொடுக்க முடியும். இதனால தான் இது வந்து வித்தவுட் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட வயரிங் டயக்ராம். வயரிங் டயக்ராம் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன பிஎல்சி எடுத்துருக்கோம்னா வித்தவுட் எஸ்எம்பிஎஸ் தான் எடுத்துருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எஸ்எம்பிஎஸ் தனியாக வாங்கி ஆகணும். ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ் வாங்கிட்டு அதுக்கு வந்து நம்ம 230 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். 230 வோல்ட் கொடுத்தோன்னே எஸ்எம்பிஎஸோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 230 வோல்ட் வந்து 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த 14SS2 பிஎல்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும், 24 வோல்ட் கிரவுண்டு. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது பட்டன்ஸ் தான் இன்புட், அதுக்கப்புறம் அவுட்புட் மாடியூல்ஸ்க்கு. இப்போது இங்கே வந்து இன்புட் மாடியூல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா X0, X1, X2 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே இன்புட் மாடியூல்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா WS இருக்குங்க, S இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து காமன். அங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். 24 வோல்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு அது காமனாக கொடுத்தாச்சு. இப்போது X0ன்றது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புஷ் பட்டன் போட்டிருக்கேன்னா அந்த புஷ் பட்டனில் ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா X0 கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். அந்த 0 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா X0க்கு போகும். அப்படி போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் வந்து பிஎல்சிக்குள்ளே வரும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜைஸ்ட் ஆகிட்டு அது இன்புட் சிக்னலாக எடுத்துக்கும். சேம் அதே தான் வந்து அவுட்புட்டுக்கும். அவுட்புட்டுக்கு மாடல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 24 வோல்ட் கொடுத்தாச்சு. எப்போ வந்து Y0 எனர்ஜைஸ் ஆகுதோ அதுலேருந்து வெளியே வர பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து 0 வோல்ட்டு, அதாவது கிரவுண்டுக்கு போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து நமக்கு எரியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பிஎல்சியோட வயரிங் கனெக்ஷன்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர்ஸ், கவுண்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கோசம் இந்த வயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுத்து வச்சது. ஸோ அதோட இமேஜ் தான் இது. இதில் என்ன பண்ணுறேங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து கொடுக்கறதுக்கு 230 வோல்ட் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கேன். அதை கனெக்ட் பண்ணோடனே நமக்கு இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் நமக்கு வந்துடும். அதாவது எஸ்எம்பிஎஸோட அனதர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட். அதை வந்து நான் காமன் டெர்மினல்ஸாக கொடுத்துட்டேன், ஏன்னா நமக்கு வந்து பிஎல்சி வயரிங் பேசுகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதே டெல்டா PLC14SS2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை மாடல் வந்து கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே 24 வோல்ட் கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட 24 காமன் வந்து பார்த்தீங்கன்னா SS இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது ஆரஞ்சு ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆரஞ்சு ஒயர் தான் இந்த டேர்மில் வந்து அங்கே போகும். அந்த ஆரஞ்சு ஒயர் தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் மாடல்ஸ்க்கான காமன் டெர்மினலே அங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் என்ன பண்ணிருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் வந்து கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் கனெக்ட் பண்ணிட்டு அனதர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா X0ல போய் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் சேம் அதே தான் பார்த்தீங்கன்னா அதோட கிரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா Y0ல கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி வந்து 2 கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிங், இன்னொன்று வந்து சோர்சிங். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சிங்கிங் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காமனில் வந்து 24 வோல்ட்டை கொடுத்துட்டு
நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் கனெக்ஷன்ஸ். எப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணக்குள்ள வந்து 0 வோல்ட் வந்து உள்ளே போகுதோ, எனர்ஜைஸ் ஆகுதோ, அது வந்து சிங்கிங் கனெக்ஷன். அதே சோர்சிங் கனெக்ஷன் அப்படியே ஆப்போசிட். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சோர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டை காமனாக கொடுத்துட்டு அது X0, அதாவது இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து நமக்கு வந்து 24 வோல்ட் உள்ளே வந்துச்சுன்னா அதுதான் சோர்சிங் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ். இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுக்காக அப்படின்னா, நமக்கு சென்சார் டைப் இருக்குது, 2 டைப் இருக்குது. அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிங் சோர்சிங் வரும். இந்த சிங்கிங் சோர்சிங் வந்து நீங்களே கொஞ்சம் நீங்கள் இந்த டயக்ராம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ஸும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி, என்பிஎன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎன்பி சென்சார் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும் சென்சாரில். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒயர். அந்த அவுட்புட் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வோல்ட் வெளியே வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி சென்சார். இதே வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் சென்சார்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதே 3 ஒயரில் நமக்கு 24 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம், 0 வோல்ட் நம்ம கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதே அவுட்புட் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வோல்ட், அதாவது கிரவுண்ட் வந்துச்சுன்னா அதுதான் வந்து என்பிஎன். இதே யூனிவர்சல் சென்சார்ன்றது என்னன்னா, 4 ஒயர் வரும். அந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 வோல்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு அவுட்புட் ஒயரும் வரும், 0 வோல்ட்டு நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சென்சார் வரும். இதுதான் இந்த பிஎன்பி, என்பிஎன் சென்சாருக்கோசம் தான் அந்த சிங்கிங் சோர்சிங் இந்த சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் நமக்கு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் கனெக்ஷன்ஸ். இதே நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சிங்கிங் சர்க்யூட் கனெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்பிஎன் சென்சர் எடுத்துக்கோம், 3 ஒயர் வரும். 3 ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் சப்ளை, இன்னொன்று கிரவுண்ட், 3வது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒயர். அந்த அவுட்புட் ஒயர் நமக்கு என்னவா நமக்கு அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் வரும். நம்ம இங்கே X0க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணது இல்லைன்னா நமக்கு 0 வோல்ட் தான் இன்புட்டாக நமக்கு போகுது. அதே மாதிரி தான் நமக்கு சென்சார்லேருந்து வர இன்புட்டோட இதுவும் 0 வோல்ட் தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சென்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான். இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வேணுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லேடர் லாஜிக் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுமாரி வந்து கண்டினியூஸாக நம்ம சீரியஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகும். அதனால் மறக்காமல் கண்டினியூஸாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.